அடுத்தது ஒரு சிலர் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது போன ஹிஸ்டாரிக்கல் ப்ரைஸில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 12% தானே ஆவரேஜாக நடக்கும் நிஃப்டிங்கிறது. அப்போ நீங்கள் எப்படி வந்து 30% 20% எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சஜஷன்ஸில் கேட்குறாங்க. கரெக்டு. இப்போது நிஃப்டினா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் கிளாரிட்டி கிடைச்சிரும். நிஃப்டிங்கிறது மார்க்கெட்டோட ஓவரால் ஆவரேஜ் இண்டெக்ஸை ஒரு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்கிறவங்க டிசைட் பண்ணுறாங்க. இந்த ஒட்டுமொத்த ஸ்டாக் மார்க்கெட்டை மேல் நோக்கி நகர்றதா கீழ் நோக்கி நகர்றதா இல்லை அப்படி நகராமல் இருக்காங்கிறதா அதில் மூவ்மெண்ட்டை பார்க்கணுன்னா வேரியஸ் டைப் ஆஃப் செக்டார், வேரியஸ் டைப் ஆஃப் கம்பெனி, வேரியஸ் டைப் ஆஃப் ஸ்கேல்ஸில் கம்பெனிங்களை உள்ளே இன்செர்ட் பண்ணி வச்சிட்டோம்னா இண்டெக்ஸ்க்காக அதுங்களோட மூவ்மெண்ட்டை நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுன்னு சொல்லலாங்கிறதுக்காக தான் அதை இண்டெக்ஸில் கொண்டு வந்து சேர்த்தாங்க. அப்போ நம்ம இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா வேண்டிய ஷேரும் இருக்கும், வேண்டாத ஷேரும் இருக்கும். அதாவது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேண்டிய வேண்டாத எல்லாமே தான் இருக்கும். அப்போ நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம், எல்லாத்தையும் சஜஸ்ட் பண்ணுவோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நான் உங்களுக்கு சஜஷன் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்கு குறிப்பிட்ட காரணங்களுக்காக இப்போ மார்க்கெட்டில் ஏதோ ஒரு காரணத்துக்காக கீழே இறங்கியிருக்கும். ஆனால் அது பர்மனெண்ட் ட்ராப் கிடையாது, அது வந்து ஒரு டெம்பரவரி ட்ராப்பாக இருக்கும். அப்படி ஐடென்டிஃபை பண்ணி சொன்னது தான் ஐசிஐசிஐ பேங்கோட ஷேர். ஏன்னா லாஸ்ட் அவர் சொன்னது கரெக்டு. லாஸ்ட் 3 மாசத்துல 9% மார்க்கெட் இறங்கி இருக்கிறத நான் ஸ்கிரீன்ல வச்சிருக்கேன் பாருங்க. 9% இறங்குறது உண்மை, அதுல யாரும் இந்த குழப்பமும் இல்லை. அதே நீங்க 3 வருஷம் ரெக்கார்டு எடுத்து பாருங்க. நான் எப்பவுமே இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்றது கோ மோர் தென் 3 இயர்ஸ் சொல்றேன். நீங்க ஏன் புரிஞ்சிக்காம இன்னைக்கு பத்தி நடக்கிறத பத்தி கவலைப்படுறீங்க? அப்படின்னா இன்னைக்குன்னு போனீங்கன்னா மார்க்கெட்ல நீங்க சம்பாதிக்கவும் முடியாது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியாது. இந்த ஷார்ட்ஸோட ஃபுல் வீடியோ வேணும்னா நீங்க ரிலேட்டட் வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க அதை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்க லைஃப்ல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம்.